Hi friends, இந்த வீடியோல A4 sheet யூஸ் பண்ணி ஈஸியா அழகா ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு A4 sheet எடுத்து அதை வந்து ரெட்டையா மடக்கி ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்ல எப்பவும் பேப்பர் ரோல் ரெடி பண்ற மாதிரி பென் பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் ரோல் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி இதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே சைஸ்ல இருக்கிற 5 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஒவ்வொரு பீஸ்லயும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேப்பர் ரோல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து ஏன் A4 ஷீட்ல பண்றேன்னா plain ஒயிட்டா இருந்தா பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்குங்கிறதுக்காக நான் A4 ஷீட்ல ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம அழகா ஊஞ்சல் மாதிரி பேப்பர்ல ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா வீடியோல காட்டுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் A4 ஷீட்ல எப்படி ரோல் பண்ணோமோ அந்த மாதிரி ரோல் பண்ணி 5 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஒரு பீஸை வந்து சென்டர்ல வச்சு ரெண்டு பீஸா ரெண்டு கார்னர்லயும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பீஸுக்கும் நடுவில் சப்போர்ட்டுக்கு நம்ம இன்னொரு பீஸ் ஒட்டணும். அது வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ரெண்டு பேப்பர் ரோலுக்கும் நடுவில் இதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஒட்டியாச்சு. இது ஒவ்வொரு பீஸும் ஒட்டினதுக்கு அப்புறமா நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்ததாக நம்ம ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணதில் ஒரு பெரிய பேப்பர் ரோல் ரெடி பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நிற்க வச்சுக்கலாம். நிற்க வச்சுட்டு இந்த ஊஞ்சலை வந்து இந்த இதில் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஒரு முனையை நல்லா வளைச்சி விட்டு இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி தான் வளைச்சி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக ஊஞ்சல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி 2 பேப்பர் ரோல் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி அதை சப்போர்ட்டுக்காக ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக ஒரு ஊஞ்சல் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ரோப் எடுத்து அந்த பேப்பர் ரோல் மேலே ஈஸியாக சுற்றி விட்டுருக்கேன். அதோட எண்டெல்லாம் அந்த பேப்பர் ரோலில் இருக்கிற ஓட்டைக்குள்ள வந்து சொருகி விட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து அந்த ஊஞ்சலை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிற ரோஸை வந்து அந்த பேப்பர் ரோலில் நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம அழகாக நம்மளோட கிராஃப்டை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்டை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட கிருஷ்ணர் சிலை இல்லாதனால நான் விநாயகரோட சிலை வச்சுருக்கேன். அல்லது நம்ம இதில் ஒரு பொம்மை கூட வச்சு அழகாக ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு அழகு பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான ஒரு கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.